வணக்கம். நம்ம வாழ்க்கையில வர பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு சித்தர்களோட பழங்கால ஞானத்துல தீர்வு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த ரகசியங்கள் என்ன? அதை எப்படி நம்மளோட இந்த மாடர்ன் லைஃப்ல யூஸ் பண்றது? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கை உண்மையிலேயே உங்க கண்ட்ரோல்ல இருக்கா, இல்ல எல்லாமே விதிப்படி தான் நடக்குதா? இந்த கேள்விக்குள்ளதான் சித்தர்கள் சொல்ற பதில்களோட திறவுகோலே இருக்கு. சித்தர் இடைக்காடர் சொல்ற இந்த ஒரு விஷயம் நம்மள அப்படியே ஒரு உலுக்கு உலுக்கிடும். பாருங்க, நாம இப்ப அனுபவிக்கிற கஷ்டம், பிரச்சனை இதெல்லாம் இந்த ஒரு பிறவியில செஞ்சது மட்டும் இல்லையா. சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கோடிக்கணக்கான பிறவிகளோட சுமைய, அதுல செஞ்ச தவறுகளோட விளைவுகளை நம்ம ஒவ்வொரு நாளும் சுமந்துகிட்டு இருக்கோமா. அப்போ முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த கர்மாவோட புதிரத்தான். கர்மாங்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது எப்படி வேலை செய்யுது? சித்தர்கள் சொல்ற பதில் நம்ம பலருக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருக்கலாம். இங்கதான் சித்தர்கள் ஒரு பயங்கரமான உண்மைய சொல்றாங்க. நல்லா கேளுங்க. ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும், ஆமா, வெறும் அரை மணி நேரத்துல நாம ஒரு முழு ஜென்மத்தோட கர்மாவை அனுபவிச்சு முடிக்கிறோமா. அப்போ ஒரு நாள்ல எத்தனை பிறவிகளோட தாக்கத்தை நாம சந்திப்போம்னு யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில திடீர்னு வர ஏற்ற இறக்கம், காரணம் தெரியாத மனப்போராட்டம், இதுக்கெல்லாம் இதுதான் காரணம். அப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது ரெண்டு வழிதான். ஒன்னு, இந்த கர்மாவோட ஆட்டத்துல சிக்கி நோய், மனக்குழப்பம், தீராத போராட்டம்னு விதியோட கைதியா வாழ்றது. இல்லன்னா சித்தர்கள் காட்டுற வழியில போய் ஆரோக்கியம், தெளிவு, பாதுகாப்புன்னு நம்ம விதிய நாமளே எழுதுற வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது. நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? அந்த வழிகாட்டுதல தர்றவங்க தான் சித்தர்கள். அவங்க ஏதோ பழங்காலத்துல வாழ்ந்தவங்க மட்டும் இல்ல, இந்த கலியுகத்திலையும் நமக்கு உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கிற பிரபஞ்ச வழிகாட்டிகள் அவங்க. சித்தர் இடைக்காடரோட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதுல எவ்வளவு ஆதங்கம் இருக்குன்னு. ஆடு, மாடு, ஏன் பன்றிய கூட மேய்ச்சிட முடியுது, ஆனா இந்த மனுஷனை மேய்க்க முடியலையேன்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? நம்மளோட விதி இருக்குல்ல, அது சித்தர்களோட உதவிய ஜெயிக்க பாக்குது. அவங்க கை கொடுக்க வர்றாங்க, ஆனா நாம தான் விலகி ஓடுறோம். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சித்தர்கள் வெறும் பிரச்சனைய மட்டும் சுட்டி காட்டல, அதுக்கான தீர்வையும் தராங்க. அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்த புண்ணியத்தையே நமக்காக தராங்க. கர்மாவோட சவால்களை ஜெயிக்க நம்ம விதியையே மாத்தி எழுத சில ரகசிய வழிகளை சொல்லி கொடுக்கறாங்க. அவங்களோட ஒரே நோக்கம் ஒண்ணுதான், இந்த வாழ்க்கைங்கிற ஆட்டத்துல நாம ஜெயிக்கணும். சரி, அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த பழங்கால ஞானம் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலக பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வா இருக்க முடியும்? குறிப்பா இன்னைக்கு இளைஞர்களை ஆட்டி படைக்கிற ஒரு புதுவிதமான அடிமைத்தனம் இருக்கு இல்லையா, அதுக்கு சித்தர்கள் சொல்ற தீர்வு என்னன்னு பாப்போம். அதுதாங்க இந்த டிஜிட்டல் அடிக்ஷன். ஆன்லைன் கேம்ஸ், சோஷியல் மீடியான்னு இதுக்குள்ள மூழ்கி தன்னையே மறந்து ஒரு மாய உலகத்துல நிறைய பேர் சிக்கியிருக்காங்க. சித்தர்கள் ரொம்ப ஸ்பஷ்டமா எச்சரிக்கிறாங்க. இந்த மாய இருக்குல்ல, அத பக்தி, நல்ல எண்ணம், கருணைன்னு நம்ம ஆன்மாவோட எல்லா நல்ல கதவுகளையும் சாத்திடும். இதுக்கு சித்தர்கள் சொல்ற தீர்வு கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். பேய் விரட்டின்னு ஒரு மூலிகை. இதோட காய்ஞ்ச இலைகளை நம்ம வீட்ல புகை மாதிரி போட்டா போதும். அந்த புகை நம்ம மூளைக்குள்ள போய் நெகட்டிவ் எண்ணங்களை உருவாக்குற செல்களை அழிச்சிட்டு பாசிட்டிவ் எண்ணங்களுக்கு வழிவகுக்கும்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த டிஜிட்டல் மயக்கத்துல இருந்து மனசை வெளியே கொண்டு வரத்துக்கு ஒரு பழங்கால சாவி அது. அந்த மூலிகையோட சேர்த்து இந்த ஒரு சிம்பிள் டிசிப்ளினையும் ஃபாலோ பண்ண சொல்றாங்க. தினமும் காலையிலயும் சாயங்காலமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கடவுளுக்காக ஒதுக்கணும். இப்படி செஞ்சா நம்ம வாழ்க்கையோட போக்கே மாத்திடலாமா. யோசிச்சு பாருங்க, நாம எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குறோம். நம்ம ஆன்மாவுக்காக இந்த கொஞ்ச நேரத்தை ஒதுக்க தயாரா இருக்கோமா? சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயத்துக்குள்ள போலாம். சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சில குறிப்பிட்ட நேரங்கள்ல பிரபஞ்சத்திலிருந்து வர சக்தி வாய்ந்த கிரகங்களோட எனர்ஜியோட நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது நம்ம விதியையே மாத்தி எழுதக்கூடிய ஒரு சக்தி. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது வியாழன் கிரகத்திலிருந்து பூமிக்கு வர்ற ஒரு காஸ்மிக் எனர்ஜி. இது சும்மா ஏதோ ஒரு கதிர் கிடையாது. இது குருவோட சாபத்தையே உடைக்கக்கூடிய, கணக்கே இல்லாத அளவுக்கு ஆசிர்வாதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வீக ஆற்றல். ஆனா இது அடையறதுக்குன்னு ஒரு ரகசிய வழி இருக்கு. இந்த வழிமுறைய ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. கார்த்திகை மாசத்துல வர்ற வியாழக்கிழமைகள்ல அதிகாலை 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ள தென்திட்டை, ஆலங்குடின்னு இந்த 2 கோயில்களுக்கும் போகணும். போகும்போது கையில மஞ்ச துணியில கொண்டக்கடலைய முடிஞ்சு எடுத்துக்கிட்டு போகணும். சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வியாழனோட சக்தி இந்த இடங்கள்ல பட்டு அதோட முழு எனர்ஜியும் திருவண்ணாமலையில இருக்கிற இந்திரலிங்கத்துல வந்து சேருமாம். அந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்றதோட பலன் நம்ம கற்பனைக்கும் மேலானது.
அப்படி செய்யறதால என்ன கிடைக்கும்? உங்க முன்னேற்றத்தை தடுத்துக்கிட்டு இருந்த சாபங்கள் எல்லாம் நீங்கிடும். யோகம் உங்கள தேடி வரும். குழந்தை பாக்கியம் மாதிரி விஷயங்கள்ல இருந்து தடைகள் விலகும். இது எல்லாத்தையும் விட முக்கியமா உண்மையான ஞானத்தை அடையறதுக்கான பாதை ரொம்ப வேகமா திறக்கும். சரி, இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இவ்ளோ நேரம் நாம பேசின இந்த அறிவு, இந்த ஞானம் இப்போ உங்க கையில இருக்கு. மாற்றத்துக்கான கதவு இப்போ உங்களுக்காக திறந்திருக்கு. அப்போ இதிலிருந்து நாம் என்ன காத்துக்கிட்டோம்? 1, கர்மாங்கிறது நிஜம், அது ரொம்ப வேகமா வேலை செய்யுது. 2, சித்தர்கள் நமக்கு உதவி செய்ய எப்பவும் தயாரா இருக்காங்க. 3, இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் அடிக்ஷன் மாதிரி பிரச்சனைகளுக்கு கூட நம்ம கிட்ட பழங்கால தீர்வுகள் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இந்த பிரபஞ்ச சக்திய பயன்படுத்தி நம்ம விதிய மாற்ற சக்தி உங்ககிட்டயே இருக்கு. கடைசியா சித்தர்கள் புண்ணியம் சேர்க்கறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றாங்க. இந்த உண்மைகளை, இந்த விஷயங்களை உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. இத மத்தவங்களுக்கும் சொல்லுங்க, அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. அப்படி செய்யும்போது அவங்க வாழ்க்கைக்கும் நீங்க ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறீங்க. அந்த ஒரு செயல் உங்க புண்ணிய கணக்க பல மடங்கு அதிகமாக்கும். இப்போ இந்த ரகசியங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. சித்தர்களும் வழியே காட்டிட்டாங்க. இப்போ ஒரே ஒரு கேள்விதான் பாக்கி. அடுத்து என்ன? இந்த அறிவை வச்சு உங்க வாழ்க்கைய மாத்த போறீங்களா? அந்த முதல் அடியே எடுத்து வைக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.